வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மந்திரியுடைய கிசான் 21வது தவணை தொகை உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிரதம மந்திரியுடைய 21வது தவணை தொகை கோயம்புத்தூரில் இன்று காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 2 மணிக்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பிரதமர் அவர்கள் இன்று கோயம்புத்தூருக்கு வருகையை ஒட்டி கோயம்புத்தூரில் நடக்கிற விழாவில் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையை வெளியிட்டிருக்கார். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையில் சில மாற்றங்கள் இருக்குது. சிலருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காதுங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய 21வது தவணை புதுப்பிப்பு, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை ஆல்ரெடி ஆகஸ்டில் வெளியிட்டாங்க. இப்போ 21வது தவணை பணம் எப்பொழுது வங்கி கணக்குக்கு வரும், இந்த மாதிரி கேள்விகள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் போயிட்டே தான் இருக்குது. பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் இந்த தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பிஎம் கிசானுடைய பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்றதுக்குண்டான அப்டேட்டுங்க. இப்போ பிரதமர் நவம்பர் 19 ஆகிய இன்று தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையை வெளியிடுகிறார். ஸோ கண்டிப்பாக இது புதன்கிழமை ஆகிய இன்று உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். சம்மன் நிதியின் தவணை 18,000 கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படும். இதனால் 9 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காது. யாருக்கு அப்படின்னா, ஆவணங்கள் புதுப்பிக்கப்படாத விவசாயிகளுக்கு இந்த முறை அடுத்த தவணை பிஎம் கிசான் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எதுவுமே கிடையாது என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கு. இகேஒய்சி முழுமை அடையவில்லை என்றால் உங்கள் ஆதார் வங்கி கணக்குடன் முழுமை அடையவில்லை, உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லை என்றால் உங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்கள் நில சரிபார்ப்பு முழுமையடையவில்லை, இந்த 2000 ரூபாய் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படாது. இது தவிர பயனாளிகளுடைய பட்டியலில் பிஎம் கிசான் பயனாளி பட்டியல் பெயர் இல்லாதவர்கள், டிபிடியை இயக்காதவர்கள் அல்லது நேரடி பண பரிமாற்றம் போன்றவை பரிவர்த்தனைகள் தோல்வி அடையக்கூடும். ஸோ 21வது தவணைக்கு உண்டான 20,000 ரூபாயை இப்போதே பெற நீங்கள் செய்யணும். முழுமையான கேஒய்சி இப்போ பண்ணால் கூட உங்களுக்கு கிடைச்சிடும். வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட ஆதாரை இணைக்கணும். வங்கி விவரங்களில் ஐஎஃப்எஸ்சி குறியீடு மற்றும் பெயர் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். டிபிடி விருப்பத்தை இயக்கத்தில் வைத்திருத்தல் அவசியம். நிலுவையில் உள்ள நிலப்பிரச்சனைகளை தீர்க்கும். பிரதமர் கிசான் பயனாளி பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா அப்படின்றத சரிபார்க்கணும். உங்கள் மொபைல் எண்ணை புதுப்பித்த நிலையில் வைத்திருங்கள். பிஎம் கிசானுடைய பயனாளர் பட்டியலை எவ்வாறு சரிபார்வது? கிசான் யோஜனா பட்டியலில் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த தவணைக்கு தேர்வானவர்கள் அப்படின்றத குறிப்பிட முடியுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிஎம் கிசானில் உங்கள் முகப்பு பக்கத்தில் விவசாயிகள் மூளை என்பதில் கிளிக் பண்ணி உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை உள்ளிடவும் உங்கள் கிராமத்தில் உள்ள பயனாளிகள் பட்டியலை பார்க்கவும் எல்லார் பேரும் காட்டும். இகேஒய்சி பட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ 19ஆம் தேதி ஆகிய இன்று இன்னும் சற்று நேரத்தில் கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் மக்களே. ஸோ இந்த தவணை தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள். அனைவருக்குமே இது கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மந்திரியுடைய கிசான் 21வது தவணை தொகை உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிரதம மந்திரியுடைய 21வது தவணை தொகை கோயம்புத்தூரில் இன்று காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 2 மணிக்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பிரதமர் அவர்கள் இன்று கோயம்புத்தூருக்கு வருகையை ஒட்டி கோயம்புத்தூரில் நடக்கிற விழாவில் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையை வெளியிட்டிருக்கார். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா
மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையில் சில மாற்றங்கள் இருக்குது. சிலருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காதுங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய 21வது தவணை புதுப்பிப்பு, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை ஆல்ரெடி ஆகஸ்ட்டில் வெளியிட்டாங்க. இப்போ 21வது தவணை பணம் எப்பொழுது வங்கி கணக்குக்கு வரும், இந்த மாதிரி கேள்விகள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் போயிட்டே தான் இருக்குது. பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் இந்த தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பிஎம் கிசானுடைய பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்றதுக்குண்டான அப்டேட்டுங்க. இப்போ பிரதமர் நவம்பர் 19 ஆகிய இன்று தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையை வெளியிடுகிறார். ஸோ கண்டிப்பாக இது புதன்கிழமை ஆகிய இன்று உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். சம்மன் நிதியின் தவணை 18,000 கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படும். இதனால் 9 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காது யாருக்கு அப்படின்னா, ஆவணங்கள் புதுப்பிக்கப்படாத விவசாயிகளுக்கு இந்த முறை அடுத்த தவணை பிஎம் கிசான் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எதுவுமே கிடையாது என்று அரசாங்கம் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கு. இகேஒய்சி முழுமை அடையவில்லை என்றால் உங்கள் ஆதார் வங்கி கணக்குடன் முழுமை அடையவில்லை, உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லை என்றால் உங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்கள் நில சரிபார்ப்பு முழுமையடையவில்லை, இந்த 2000 ரூபாய் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படாது. இது தவிர பயனாளிகளுடைய பட்டியலில் பிஎம் கிசான் பயனாளி பட்டியல், பெயர் இல்லாதவர்கள், டிபிடியை இயக்காதவர்கள் அல்லது நேரடி பண பரிமாற்றம் போன்றவை பரிவர்த்தனைகள் தோல்வி அடையக்கூடும். ஸோ 21வது தவணைக்கு உண்டான 2000 ரூபாயை இப்போதே பெற நீங்கள் செய்யணும். முழுமையான கேஒய்சி இப்போ பண்ணால் கூட உங்களுக்கு கிடைச்சிடும். வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட ஆதாரை இணைக்கணும். வங்கி விவரங்களில் ஐஎஃப்எஸ்சி குறியீடு மற்றும் பெயர் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். டிபிடி விருப்பத்தை இயக்கத்தில் வைத்திருத்தல் அவசியம். நிலுவையில் உள்ள நில பிரச்சனைகளை தீர்க்கும். பிரதமர் கிசான் பயனாளி பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா அப்படின்றத சரிபார்க்கணும். உங்கள் மொபைல் எண்ணை புதுப்பித்த நிலையில் வைத்திருங்கள். பிஎம் கிசானுடைய பயனாளர் பட்டியலை எவ்வாறு சரிபார்வது? கிசான் யோஜனா பட்டியலில் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த தவணைக்கு தேர்வானவர்கள் அப்படின்றத குறிப்பிட முடியுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிஎம் கிசானில் உங்கள் முகப்பு பக்கத்தில் விவசாயிகள் மூளை என்பதில் கிளிக் பண்ணி உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை உள்ளிடவும் உங்கள் கிராமத்தில் உள்ள பயனாளிகள் பட்டியலை பார்க்கவும் எல்லார் பேரும் காட்டும். இகேஒய்சி பட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ 19ஆம் தேதி ஆகிய இன்று இன்னும் சற்று நேரத்தில் கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் மக்களே. ஸோ இந்த தவணை தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள். அனைவருக்குமே இது கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.